உங்களிலே பிரவேசிக்கக்கூடும். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்லி கடந்து போக வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் எனக்கு ஏவப்படுத்தின காரியத்தை நான் உங்களோடு சொல்லி நாம் கடந்து போவோம். கேட்டு அதன்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்க. ஒரு 3 காரியத்தை நான் உங்களை ஒரே ஒரு வசனத்தில் காமித்து நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோம். இயேசுவின் மூலம் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. வேறொருத்தர். ஆ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு கமா அப்படிதானே சொல்ல முடியும். ஒரு கமா காணப்படுகிறது. என்ன கமா அது கண்டுபிடிங்க. எங்க எங்க என்ன கமா? தமது. தமது இருக்குதா? இந்த தமது என்கிற இடம், தமது தமதுன்னு 3 இடத்துல சொல்றாரு. இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துல 3 ஆசீர்வாதம் இருக்குது. அதை நான் உங்களை வசனத்தின் மூலமாக காமித்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 3 ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதத்தை அந்த வசனத்தின் வாயிலாக நீங்கள் எடுங்க. 3 ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் என்ன ஆசீர்வாதம்? பலன் கொடுக்கிறார். பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. என்னது? ஒரு பழமொழியே இருக்குது. பிரதர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பழமொழியே இருக்குது. என்னன்னு சொன்னால், அநேக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஆரோக்கியமே நல்லது. புரியுதுங்களா? இது வெளிமொழி. இது வேதத்திலையும் அநேக அடையாளத்தை காமிக்கிறது. எனக்கு அநேக ஐஸ்வர்யம் இருந்தும் பலன் எல்லாம் நான் ஏழை தான். புரியுதுங்களா? அப்போ இந்த பலவீனத்துக்காக நான் செலவு பண்ணுறது என் ஐஸ்வர்யம் சுத்தமாக ஃபுல்லாக போயிடும். அதனால் அப்போ சொல்லப்பட்டது எப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பலன் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆரோக்கியமும் பலன் இருந்தால் நம்ம ஐஸ்வர்யத்தை தக்க வைத்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆனால் இங்கே இந்த சங்கீதத்தில் தாவீது மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் என்னது? போதும், பலன் தருகிறார். பலன். இவ்வளோ நாட்கள் கடந்து வந்தோம் பாருங்களா. 11 மாதம் கடந்து வந்து 12ஆம் மாதத்தில் இந்த 15ஆம் தேதியில் கர்த்தர் நிறுத்திருக்கிறார். ஷேர் பண்ணி கரெக்டாக இன்னொரு 16 நாள் இருக்கிறது. எவ்வளோ அழகாய் கர்த்தர் நடத்தி வந்துக்கிறார் பாருங்க. நம்ம எதனா குறைவுள்ளவர்களாக இருந்தோமா? இல்லை. நிறைய தேவை உள்ளவர்களாக இருந்தோம். கர்த்தர் அதன் நேரத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து நம்மளை நடக்க பண்ணினார். சங்கீதத்தில் வாசித்தோம். எனக்கு தற்செயலாக தான் அந்த சங்கீதத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. சொல்லுவாங்களே, யதார்த்தமாக தான் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி யதார்த்தமாக தான் சொன்னேன். அந்த சங்கீதத்தில் இவ்வளோ காரியங்கள் தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கார். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த 107ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. எவ்வளோ நம்ம பிரேக் பண்ணுறோம், எவ்வளோ நாம் முடக்குத்தனம் பண்ணுறோம், எவ்வளோ நாம் என்ன பண்ணுறோம், கோசித்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடலை. அல்லேலூயா. அவர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தார் என்று அந்த வனாந்தர சங்கீதத்தில் நாம் தெரிஞ்சு கொண்டோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதன் அடிப்படையாக தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏதோ எனக்கு தெரியும், என் புத்திக்கு எட்டுனதல்ல, என்னுடைய ஆவிக்கு எட்டுனதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பலன். புரியுதுங்களா? பலன். இப்போ இந்த பலத்துக்காக நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். 3 காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். 3 காரியத்தை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பலன் வாசிங்க தம்பி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தருகிறார். அப்போ நாம யாரா இருக்கணும்? கடைசியில் நான் ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா இது வந்து பிகினிங்கில் நீங்கள் அறிவிங்க. யாரா இருக்கணும்? நம்ம யாரா இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் யாருக்கு தான் தராரு? எல்லாருக்கும் சோறு கொடுக்கலாம், எல்லாருக்கும் துணி கொடுக்கலாம், பலன் கொடுக்க முடியுமா? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது, நல்லா கவனிங்க. அதான் அங்க ஒரு கமா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் தருகிறாரு. இப்படி எடுத்துக்கலாம். 3 ஆசீர்வாதத்தை காமிச்சு நான் முடிக்க போறேன். கர்த்தர் ஃபர்ஸ்ட் பலன் கொடுக்கிறாரு,
நாம மாத்தி வச்சுக்க முடியுமா? ஆண்டவரே எனக்கு பலன் வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. எனக்கு ஆசீர்வாதத்த குடுத்துருங்க. கேட்க முடியுமா? முடியாது. பாருங்க பெலன், பெலன் ரொம்ப முக்கியம். எதுக்கு பலன் தர்றாருன்னா, அவர பாட, துதிக்க, அவருடைய ஊழியத்த செய்ய, ஆத்தும ஆதாயம் பண்ண. புரியுதுங்களா? அவர் நெறைய பலன் தரார். ஒரே ஒரு சாட்சி, என்ன வாய திறந்து துதிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. இப்ப சமயத்துல குன்னூர்ல ரெக்கார்ட் ஆன உண்மையான காரியம் தான். ஊட்டி குன்னூர்ல அப்படித்தானே? குன்னூர்ல 9ஆம் தேதி ஒரு பாஸ்டர் அவருடைய மக்களை அந்த பகுதியில, அந்த குன்னூர் பகுதியில விசிட்டிங் பண்ண, அதாவது கேரள் போயிருக்கிறார். அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாம். நம்ம அந்த கேரள் ட்ரெஸ், அதாவது அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போடணும்னு. அத போட்டுக்கின்னு தம்முடைய ஜனங்கள கூப்பிட்டுக்கின்னு, அதுக்கேத்த வாத்தியத்தெல்லாம் எடுத்துக்கின்னு ஒரு குடும்பத்த சந்திக்கிறார். நம்மளுக்கு அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க அந்த நியூஸ்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள அவர் நல்லா அந்த வீட்ல வந்து, அது ஒரு 10க்கு 10 வீடு, சின்ன வீடு. அதில என்ன பண்றாங்க, அந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க. இவரு என்ன பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு. அந்த முகத்த மட்டும் போடல, கையில வச்சுக்கிறாரு அத. பாடி அவரே பாடி டான்ஸ் ஆடுறாரு. அது மோளம்லாம் அடிக்கிறாங்க அந்த சின்ன வீட்டுல. எல்லாம் பார்க்குறாங்க. ஆடிக்கின்னே இருக்கிறாரு. என்ன பண்றாரு, அப்படியே மழுக்கடிச்சு விழுறாரு, மரிச்சுட்டாரு. பாருங்க. அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரியத்த சொல்றாங்க. உயிர் கொடுத்த தேவனுக்கு இவர் என்ன பண்றாரு, அவர் உயிர இந்த பிறந்த நாள்ல கொடுத்துட்டாரு. அல்லேலூயா! அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகள, ஏற்கனவே அவருக்கு சரீர பலவீனம் இருக்கு. இந்த செய்திக்கு ஏத்தத தான் நான் சொல்றேன். ஏதோ தேவையில்லாதத உங்களுக்கு நான் திணிக்க ஆசைப்படல. ஒரு காலமும் அது நடக்காது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பாருங்க, அப்போ அவருக்கு என்ன இல்ல, ஏற்கனவே சரீரத்தில பலவீனம் இருந்திருக்குது. இந்த காரியங்களை செய்யும்போது, அதாவது சொல்றாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஏற்கனவே வந்திருக்கலாம். இப்போ அந்த அ வ உழை உழைப்புல அந்த மலைகள்லாம் குன்னூர்லாம் நாங்க போயிருக்கிறோம். அப்ப அந்த இடங்கள்ல ஒரு வீட பார்த்தா இன்னும் அங்க இருக்கும், ஒரு வீடு அங்க இருக்கும். அது நெட்டா ஏற வேண்டியது இருக்கும். இல்ல சறுவுல இறங்க வேண்டியது இருக்கும். சில உழைப்புகள், அ கடுமையான உழைப்புகள் இருந்ததுனால அவருக்கு டயர்ட்னஸ், ஒருவேளை காத்து இல்லாம இருந்திருக்கலாம். மூச்சு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்ல காத்து வசதி இருக்கணும். காத்து இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா முகமூடி அவர் போடல. அந்த முகத்த போடல. அந்த சூழ்நிலையில அவருக்கு என்ன ஆச்சு, அது அப்படியே சாஞ்சு அந்த அந்த நியூஸ்ல போடுறாங்க. அப்படியே சாஞ்சு விழுறாரு, மரிச்சு போனாரு. சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகள பெலன் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் எதுக்கு நமக்கு பெலனை தருகிறார்? புரியுதுங்களா? எதுக்கு பெலன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு இங்க? பெலன் தருகிறார். 2வது சமாதானம் தருகிறார். தம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க. இப்ப நம்ம பிள்ளைக்கு அதிகமா குடுக்குவோமா? ஆ நம்ம நேசிக்கிற பிள்ளைக்கு அதிகமா குடுப்போமா? அதுதான் வேகமா வந்துட்டாங்க பாருங்க பிரேமம்மா. அவங்க பிள்ளைக்கு யாருக்கு? ஆ ரூபனுக்கு தான் அதிகமா குடுப்பாங்களே தவிர, ஆனா ப அவங்க நேசிக்கிற பிள்ளை, வெளி பிள்ளைக்கு தருவாங்க. ஆனா ரூபன் இடத்துல யாரையும் வைக்க முடியாது அவங்களால. சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப அதே மாரி தான் தேவன், தேவனை நேசிக்கிற, கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் பெலன். 2வது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பெலன். 2வது சமாதானம். 3வது ஆசீர்வதிக்கிறார். இத தான் நம்ம பிரித்து பார்த்து நம்ம கடந்து செல்ல போறோம். கடைசியா அம்மா ஜெபிக்க போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெலன் எடுத்து வாசிங்க ஏசாயா. சும்மா ஒரு அவுட்லைன் மாரி காட்டி நான் முடிக்கிறேன். நம்மளோட கர்த்தர் என்ன பண்றாரு? இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏதோ அந்த நேரம் மாத்திரம் அல்ல, எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் துதியின் மூலமாய். அப்ப பாருங்க எடுத்து வாசிங்க. 40 ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அத்தியாயம். நான் பிறப்பின் செய்திலாம் நான் கொடுக்கல. நான் இப்போ நாம சடனாய் விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்து நலமாய் நாம் இருக்கிற நாளை பிரயோஜனப்படுத்த வேண்டும். 40 அதனுடைய 30 வாசிங்க. நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆ, 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 ஆ. அல்லேலூயா! அப்ப பாருங்க, இங்க ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். நம்ம உபாகத்துல பார்க்கிறோம். உபாகம் 32ஆம் அத்தியாயத்துல பார்க்கிறோம். அந்த யாருக்கு? அ மோசேவுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு புதிய பலனை தருகிறார். புதிய பலனை அங்க தருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! கழுகு கொடுத்த பலனை தருகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன குடுக்கிறார் ஆண்டவர்? பலனை குடுக்கிறார். நமக்கு சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் இருந்தா, நம்ம சேகரிக்கிறதெல்லாம் தாராளமா சேகரிக்கலாம். அல்லேலூயா! யாரும் நம்மளுக்கு
உதவிகளோ ஒத்தாசுகளோ பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் கொடுக்கிறதே நமக்கு போதுமானதா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுகிறது ஒரு 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 முக்கியமான ஒரு இளைஞர்களுக்கும் இருக்கிற எனர்ஜிய இங்க ஆண்டவர் காட்டுறாரு. உச்சகட்டம். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுக்கு கீழவும் ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பாருங்க இளைஞர்களோடு இப்ப இளைஞனோடு நம்ம ஓட முடியுமா? இளைஞன் செய்கிற அத்தனை காரியத்தை நம்ம செய்ய முடியுமா? முதியவர்கள் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால நாம என்ன பண்றோம்? கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால அங்க இளைஞர்களே என்ன பண்றாங்க? வெட்கப்படத்தக்கதாய் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். அந்த கடைசி வசனத்த மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. ஆ, ஆ. என்ன பலன்? கர்த்தர் கொடுக்கிறது இருக்கிற பலன் இல்ல. புது பலன். எலியாவ பார்த்து என்ன சொன்னாரு? அ ய அங்க என்ன என்ன சொன்னாரு? இருக்கிற எ எ சாரி இவன ப யோ யோசேப்பு சாரி. ஆ தலைவன் 2வது தலைவன் யாரு? யோசுவாவ பார்த்து என்ன சொன்னாரு? இருக்கிற பலத்தோடு போன்னு சொன்னாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இருக்கிற பலத்துல போன்னு சொன்னாரு. ஆனா இங்க சொல்றாரு, புது பலன். அல்லேலூயா! இது இருக்கிற பலன் அல்ல, புது பலன். அப்போ இந்த மோசேக்கு கொடுத்தது புது பலன். கழுகை போல ஒப்பிட்ட பலன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இளைஞர்களே, வாலிபர்களை வெட்கப்படத்தக்கதாக ஒரு புது பலனை தருகிறார். சங்கீதத்துல பார்க்கிறோம். நம்ம 92ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். என்ன கடைசி வசனத்த வாசிங்க. யாருன்னா வேகமா ஆசை உள்ளவங்க. 92 92 கடைசி பாருங்க. 15 ஒரு வசனம் இருக்கும். எடுத்துங்க டக்குன்னு பிரிச்சு வாசிங்க. ப ஆ பார்த்தீங்களா? இருக்கிற பலன், புதிய பலன். இது இங்க இங்க ஒரு பலன காமிக்கிறார் பாருங்க. புஷ்டியும் பசுமையான பலன். சொல்லுங்க அல்லேலூயா! இது எல்லாம் நாம இங்க சாப்பிடுற ஃபுட்ல வர்றது கிடையாது. இப்ப எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எதிரானதா தான் இருக்குது. ஆனா இது கர்த்தருடைய சன்னிதானத்தில கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த சங்கீதம் 29 11ஆம் வசனத்தின் மேல சொல்லப்படுகிற அந்த பெலன் தான் இந்த பெலன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப பாருங்க கடைசியா பவுலுக்கு சொல்றாரு, நம்ம என் கிருபை போதும் உன் பலவீனத்தில. அது அதை விட பெரிய பலன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகள ஃபர்ஸ்ட் பெலன். இன்றைக்கு தேவன் நம்மோட சொல்லக்கூடிய காரியம் ஃபர்ஸ்ட் பெலன். அப்போ நமக்கு பெலன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல தீர்காயுசு இருக்கும். சரீரத்துல நல்ல பலன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஓடி ஆடி என்ன பண்ணுவோம்? கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தரை என்ன பண்ணலாம்? கர்த்தர் நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்யலாம். புரியுதுங்களா? நாம சோம்பேறிகளா இருக்க மாட்டோம். தேவன் எப்போதும் நாம சுறுசுறுப்புள்ளவர்களா இருப்போம். இப்ப சில பேர்லாம் பார்க்கும்போது, என்னால என்ன பண்ண முடியல. ஏன் வரல? சர்ச்சுக்கு கூட வர முடியல. இப்ப பலவீனம் தானே சொல்றாங்க. சர்ச்சுக்கு வர முடியல, நடந்து வர முடியல. எப்படி வர முடியல, அப்படி வர முடியலன்னு சொல்லிட்டு சில பேருக்கு நான் பார்த்தத சொல்றேன். நடக்கிற காரியங்கள சொன்னேன். பைபிள் எடுத்துன்னு வரதுக்கு கூட பலன் இருக்காது. புரியுதுங்களா? இன்னொருத்தர்கிட்ட குடுப்பாங்க. நான் கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்படி உள்ளவங்கலாம் கூட இருக்கிறாங்க. ஆனா இங்கே நமக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஃபர்ஸ்ட்டு புது பலன் அளிக்கிறார். அல்லேலூயா! கழுகு கொடுத்த பலனை தருகிறார். வாலிபர்கள் வெட்கப்படத்தக்கதான பலனை தருகிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள பாருங்க. வயசு தான் வாலிபம். ஆனா எனர்ஜி வாலிபமே கிடையாது. எழுந்துறான்னு சொன்னா ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா! உக்காந்துங்கிறவன தூங்குறவனும் இல்ல. தூங்குறவன் இன்னும் படுமோசம். அவன் திரும்பி திரும்பி படுப்பான். என்னம்மா இவர் தொந்தரவு பண்றாரு? நம்ம சுத்திலேயே இருக்கோம் நடக்கும் காரியங்கள். அவன் பொழுத பார்ப்பான். இன்னும் நல்ல பளிச்சுன்னு வரல. சூரியனே வரல. என்ன ஏன் எழுப்புறன்னுவான். இப்படியாப்பட்ட சோம்பேறிலாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம மத்தியில நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அதை விட இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றவங்க, நான் சொல்ற இந்த பலத்துல 3 மணி, 2 மணிக்கெல்லாம் எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்க சரீரத்தில தேவன் ஏற்படுத்தின பலன். சொல்லுங்க அல்லேலூயா! அவங்க பலவீனத்தையே என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அவ்வளோ பலனை கர்த்தர் தருகிறார். அதுக்கு அடையாளம் தான் அந்த வசனம். 2வது சப்ஜெக்ட் என்னது? சமாதானம். சமாதானம். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இருக்குதா இல்லையான்லாம் கேட்கல. பலன் இருக்குதான்லாம் கேட்கல. சொல்லிட்டு போக இன்னைக்கு நான் மனமா இருக்கிறேன். அல்லேலூயா! தேவன் என்ன தருவார்? சீசர்கள் என்ன சொன்னாங்க?
சீசருங்களை திடீர்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சோ தெரியல. நம்மளாவது டெய்லி சந்தேகம் வருது நம்மளுக்கு. அவங்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு. என்னது? நாங்க உங்க உங்க பின்னாலேயே வரோமே, எங்களுக்கு என்ன தருவேன்னு. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் கொடுக்கறத பிரிச்சு எடுத்துங்கன்னு சொல்லல. ஆ எனக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. எனக்காக ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் நாம. எனக்காக என்னிடத்தெல்லாம் விட்டு அவங்க கிட்ட சொல்ற வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. அவங்க கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லணும். அவங்க கூட சில நேரத்துல என்ன சொன்னோம், பாஸ்டர் நான் ஒரு ஜெப குறிப்பு சொன்னா, அவரு ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்றாருன்னு நினைப்போம். புரியுதா? என் வேதனை அவருக்கு தெரியலன்னு பிரதர் கூட நினைக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அத கேட்கிற நீங்க கூட நினைக்கலாம். என் வயித்து வலி அவருக்கு தெரியல. அவருக்கு வந்தா தான் தெரியும். அன்னு கூட நினைக்கலாம். ஆனா இயேசுநாதரு அவங்க சீசர்கள் கேட்கும்போது, நாங்க உங்க பின்னாலேயே வரோமே, எங்களுக்கு என்ன தருவீங்கன்னாரு. சரி உனக்கு ஒரு 2 ஏக்கரா வாங்கி தரேன் நான் சொன்னாரு. இல்ல. அவரு என்ன தெரியுமா ஆ இல்லம்மா, என் நாமத்தினால சமாதானத்த அது வேற இடத்துல சொல்றாரு. என் நாமத்தினால ஆ அங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட்ட சொல்றாரு. எதை இழந்திருக்கிறியோ, அத எப்ப தருவ? இம்மையிலயும் மறுமையிலும் தருவேன். 2 இடத்துலயும் தருவேன் வாங்கி காட்டுறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய கதாநாயகனே, தலைவனே அப்படி சொல்லும்போது, இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் நீ சொன்ன மாரி நான் உபவாசம் பண்ணியாச்சு. இது 2வது என்னதுப்பா? சமாதானம். சமாதான சப்ஜெக்ட்ல நிக்கிறேன். கடைசியா சொல்லி நான் முடிக்க போறேன். கவனிங்க. உங்க நேரத்த வீணாக்க மாட்டேன். இப்போ பெலன் முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த பெலனை சுதந்தரிக்கிறோமான்னு பார்த்துக்கலாம். 2வது சமாதானம். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல. சீர்கெட்டு போயிருக்கிறது. இப்ப பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல. அந்த சமாதானம் இருந்தா தாங்க ஐக்கியமா நம்ம தேவனை துதிக்க முடியும். நேத்து நம்ம மத்தியில நம்ம ஊழியத்துல சமாதானமா வந்து போனாங்க. அவங்க இங்க நம்ம எதிர தான் பண்றாங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. சில பேர்லாம் என்ன பண்றாங்க, நம்ம நடிச்சவங்கள பக்கத்திலேயே இருந்து பார்த்ததுனால நம்ம என்ன பண்றோம், நேச்சர பார்க்கும்போது நம்ம சந்தேகப்படுறோம். புரிஞ்சு போச்சா? நம்ம நடிப்பையே பார்த்துக்கின்னு இருக்கிறோம். நம்ம சுத்தி எல்லாம் என்ன பண்றாங்க, நடிச்சுக்கின்னே இருக்கிறாங்க. கரெக்ட்டு தானம்மா? நான் யாரையும் புண்படுத்த சொல்லல. ஏன்னா இந்த யூடியூப் சேனல்லயும் பார்க்குறாங்க. யாரையும் நம்ப இன்னைக்கு நேச்சர ரொம்ப பார்க்க முடியல. ஃபுல்லா நடிப்பு. எங்க திரும்பினாலும் நடிப்பு தான். அல்லேலூயா. எங்க ஊழியத்தில கூட ஒரு பொண்ணு 2 வாரம் 2 கதை சொல்லுச்சு. "ஏம்மா இது என்னம்மா இது? 1 வாரம் தண்ணி வரல குழாலன்னுச்சு. தண்ணி வராததுக்கு சர்ச்சுக்கு நீ வராததுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒரு குடும்பமே 4 பேரும் வரல. குழால தண்ணி வரல. குழால தண்ணி வந்தான்னா, தண்ணி வரலன்னா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? வண்டி இல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க கூட நடந்து போனாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு சரியில்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்யூஷன் கர்த்தர் குடுக்குறார். தமது ஜனமா இருக்கணும். புரியுதுங்களா? நான் எங்கெங்கேயோ சுத்திக்கின்னு வந்து நான் வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஒரு பாட்டு பாடுனேன்னா, எனக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தரை சேவிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தரை தேடணும் நானு. அவர் தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ண தென்படுகிறவர். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேடுகிறவன் இயேசுவை கண்டடைகிறான். இன்னும் நீ காணாம உன்னுடைய சூழ்நிலையை நீ முக்கியப்படுத்தி இருந்தன்னா, அப்ப நாம தான் நேரத்த வேஸ்ட் பண்றோம். இது 2வது சமாதானம். இந்த சமாதானம் நான் ஏற்கனவே ஒரு சின்ன காரியங்கள சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, அ யோவான் புஸ்தகமா, அங்க என்ன சொல்றாரு? நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போய் ஒரு தேற்றுகிறவளனை உங்களிடத்துல அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ ஒரு சமாதானத்த அவர் வைக்கிறார். என்ன சமாதானம்? என்ன சமாதானம் வைக்கிறாரு? இங்க ஒரு சமாதானத்தை நாம இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு சமாதானத்தை வைக்கிறார். எங்கன்னு சொன்னா, ஆ எப்படி சொல்றாரு? ஆ என்னுடைய சமாதானம். யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின் சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன் அன்னு சொல்றாரு. யாருக்கு சொல்ற? டோட்டலா அவர விசுவாசிக்கிற அவர்களுடைய சீடர்களுக்கும் சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? பிடிபட்டிருக்கிறாங்க. எங்க அகப்பட்டாங்க. காலையில சிறைப்பிடித்தத பத்தி பேசினாரு. அங்க கூடி வந்த அத்தனை ஜனத்தோடும். புரியுதுங்களா? தேவன் பேசுகிறதுக்கு என்ன இருக்கும்? காரணம் இருக்கும். அவர் ஒருவருக்காக பேசுகிறவர். மொத்தத்துக்காக அல்ல. ஒருவருக்காக பேசுகிறது. இப்ப பாருங்க இங்க. இங்க என்ன சொல்றாரு? என் சமாதானத்தையே வைத்துட்டு போகிறேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு ஏசாயா மூலமா அங்க சொல்றாரு. என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன பண்ணும்? உங்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த உடன்படிக்கை வைக்கிறார். சமாதானம் என்கிறது உடன்படிக்கை. இன்னைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள்
உறவு, நம்முடைய சகோதரர்கள், நம்மோட பிறந்தவர்கள், அவர்களோட நம்ம என்ன பண்ண முடியல இன்னைக்கு. எவ்வளோ நெருங்கினாலும் சமாதானமா இருக்க முடியல. அப்படி நம்ம சமாதானமா இருக்கணும்னு சொல்லி கை கோத்தாலும், அதை பிரிக்க எத்தனை பேர், எத்தனை ஆவிகள் போராடுகிறது. ஆனா இயேசு சொன்னார், என் சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன். அங்க போய் சொன்னாரு. என்ன என்ன சொன்னாரு? பயந்து கொண்டு இருந்தாங்க. இயேசுவை பிடிச்சாங்க. இயேசு என்ன பண்ணாங்க? சிலுவையில ஏத்துனாங்க. அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றாங்க? கூட இருந்த சீசருங்க போய் ஒளிஞ்சிட்டாங்க. எங்க? பூட்டப்பட்ட அறைக்குள்ள உள்ள இருக்கிறாங்க. இப்ப எங்க என்ன போகுது? நான் முடிக்க போறேன். என்ன போகுது? அங்க யார் போறது? இயேசு போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் பெலனை பார்த்தோம். பெலன் ரொம்ப அவசியம். அவன் என்ன பண்ணான்? எலியா சோர்ந்து போயிருந்தான். ரிவைண்ட் பண்றேன், கவனமா கேளுங்க. சோர்ந்து போயிருந்தான். தேவன் எழுப்பி அந்த ஆகாரத்தை கொடுத்தார். அந்த அப்பத்தை கொடுத்தார். அந்த இறைச்சியை கொடுத்தார். இப்போ என்ன பண்றான்? அவன் எழுந்து நடக்கிறான். எது எது மட்டும் நடக்கிறான்? பருவதம் மட்டும் நடக்கிறான். அல்லேலூயா. அப்போ பலன் கிடைச்சது. ரெண்டாவது சமாதானம். அடைப்பட்ட அடைப்பட்ட வீட்டுக்குள்ள சீசர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த மாத்திரமே உங்களுக்கு சமாதானம். என்ன பாஸ்டர், இந்த பிறந்த நாளில் கிறிஸ்து பிறந்தார், பாடுவோம், வசனம் சொல்லுவோம், உலக ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அது அறிய வேண்டிய மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் அறிந்தவர்கள். இப்போது நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்படி இருக்கிறோம்? ரெண்டாவது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை. கடைசியா 2 ஆசீர்வாதம் முடிந்தது. ஃபர்ஸ்ட் பெலன், ரெண்டாவது சமாதானம். பார்த்தீங்களா? சமாதானம். சமாதானம் ரொம்ப அவசியம். ஊழியத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், செய்கிற நிர்வாகத்தில் சமாதானம் இருக்கணும், வேலையில் தொழிலில் சமாதானம் இருக்கணும். சமாதானம் மாத்திரம் இருந்துட்டா போதும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். மூன்றாவது ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை காமித்து நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமோ 24, உங்களுக்கு தெரிந்த சம்பவம். 24:1 சொல்லுகிறது. 24:1 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியம். ஆ ஆ ஆ ஆ போகாமல் ஆ ஆ ஆ அல்லேலூயா. அவன் மேல் வந்தது பார்த்தீங்களா? அப்போ இந்த நான் சொல்றது 10,000 ரூபாய் சம்பளம். இப்ப ஜெபம் பண்ணதுனால 5,000 ரூபாய் கூட்டி 15,000 ரூபாய் இப்படி இல்லைங்க. இந்த கோணம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நிலை பெறாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த நமக்கு எதிராய் செய்கிற அன்னைக்கு பிழையான் அந்த ஜனத்துக்கு எதிராக செய்ததை கர்த்தர் அவனுடைய மனக்கண்களை திறந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற ராஜ்யமா இருக்கட்டும், அந்நிய ராஜ்யமா இருக்கட்டும், வேலையாடுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கு, பிசாசா இருக்கட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை டெவலப்ப தரும். சொல்லுங்க அல்லேலூயா. அதோட என்ன இல்லை, வேதனை இல்லை. அந்த ஆசீர்வாதம் தான் இங்கே இந்த சங்கீதக்காரன் மூலமாய் கர்த்தர் நமக்கு அருளுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் என்ன பண்ணார்? தோன்றப்பட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு தோன்றப்பட்ட அந்த மரியாவை என்ன சொன்னாரு? அந்த வீட்டிலே என்ன பண்ண, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு முன்ன வரலங்க அந்த வார்த்தை. இப்போ அந்த அந்த இரட்சகரை அவள் சுமந்ததுனால, இரட்சகரை பெற்றதுனால, அந்த மரியாளுக்கு ஒரு பெரிய வாழ்த்துதல் பரலோகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம். இது வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் தாண்டின ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க, இஸ்ரவேல் மீனிங் தேவனுடைய பிள்ளைகள், தமது ஜனம், தமது ஜனம், தமது ஜனம். தேவனுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு எப்படியா? யோசிப்பே கிடையாது, பிரியம். சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு இந்த பூமி தாங்கும் அளவு, தாங்காத அளவு, 2 அளவு இருக்குது.
தேவன் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கும் அநேகர் நாம் இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆஸ்தி எங்க இருக்குதுன்னே அவர்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? பலன் கொடுத்தார். கேட்டவர்கள் சொல்லுங்க, பலன் கொடுத்தார். புரியுதுங்களா? இப்போ இந்த பலன் இல்லைன்னாவே நான் ஊழியம் செய்ய முடியாது. இதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி. பலன் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. அந்த டாக்டர் சொன்னார், அந்த டாக்டர் இருக்கிறாரா இல்லையே தெரியாது. டாக்டர் சொன்னார், ரகசியமா என் விசுவாசி ஆஹ், ஆ தீத்துக்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். தீத்து செல்லை வச்சு என்ன 450 ரூபா செல்லு அடகு வச்சு, நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்ன செல்லை அடகு வச்சு இவ்வளோ பெருசு வீங்கி போயிருந்தது இந்த பக்கம் மாறு. பயந்து போயிட்டான். ஐயா நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் இருக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவன் சுயமா என்ன பண்ணான், என்னை உடனே கூட்டிக்கின்னு போய் இன்னைக்கு அவன் இல்லை, நான் இருக்கிறேன். சொல்லுங்களேன் லூயா. என்னுடைய ஜீவனுக்காக அவன் பரிதவிச்சான். புரியுதுங்களா? என் குடும்பத்துக்காக இருக்கணும். என் 4 பொண்ணு நீங்க தானே பண்ண ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு 4 பொண்ணும் அவங்க மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்களாம் நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரன் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த சகோதரன்கிட்ட அந்த டாக்டர் சொல்றாரு, இவரு மைக் எடுத்து பேசினாருன்னா செத்துருவாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இவருக்கு என்ன இருக்குது, ரொம்ப ஹார்ட் வீக்கா இருக்கிறது, இவர் சைலண்டா இருக்கணும், ரொம்ப சத்தமான இடத்துல கூட இவர் உட்காரக்கூடாதுன்னு அப்படி சொன்னாங்க. இன்னைக்கும் இருக்குதுங்க. நான் அந்த அட்ரஸோட அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், என்ன ஒன்று டாக்டர் கூப்பிட்டு பேசினார்? இல்லையா ஃபீஸ் கேட்டார். இல்லை இல்லை ஃபீஸு கொடுத்துட்ட நீ. புரியுதுங்களா? என்ன கூப்பிட்டு உங்ககிட்ட பேசினார். அப்புறம் நான் சொல்லிக்கினேங்கிறேன், அவர் வந்துட்டார் வெளியே. சார் சார் இப்படி தான் சொன்னார், நீங்களாம் வந்து சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னாரு. உண்மையிலே அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சூழ்நிலை. நீங்களாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க சார்ன்னார். என்ன சார் சொல்லுங்கள் சார் டாக்டர் சார்ன்னு. இல்லை நீங்கள் பேசக்கூடாதுன்னார். அவர் சொல்லி 10 வருஷத்துக்கு மேலே நான் பேசின்னு இருக்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. அது யார்? தேவ பலன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பலன், 2வது நம்முடைய வீட்டில் பலவீனமானது ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? பலன். 2வது சமாதானம். சமாதானம் எங்கு நிறைந்திருப்பதாக. அங்க அவர்கள் சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம். அவர் கற்றுக் கொடுத்ததுன்னு தெரியுமா? நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர்களை வாழ்த்து, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. சமாதானம் 2வது. 3வது ஆசீர்வாதம். எல்லையில்லாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் நதி நம்மையிலே தேவன் தந்து கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க, தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க தேவனுக்கு என்ன ரொம்ப பிரியம். அது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. என் மக்களை நான் ஆசீர்வதிக்கணும், என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும். ஆனா வனாந்தரத்துல அந்த எளிமையும் சிரமத்திலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்து அவர்கள் வனாந்தரத்துல புலம்பி, நம்ம வாசித்தோம், வனாந்தரத்துல புலம்பி திடீர்னு உணர்வு வந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி மறுபடியும் விழுந்து அவர்களுடைய காரியங்களை பார்க்கிறோம். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகல. நாம் அப்படி அல்ல. நாம் ஆசீர்வாதங்களை சுகந்து அநேகருக்கு நன்மையை வழங்கி தேவனுடைய புண்ணியத்தை சொல்லி நாம் வாழ்வோம். இந்த 3 தாட்சியம் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். கடைசியா 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த கட்டமைப்புல தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வைப்பாராக. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஹலோ தம்பி, எங்க வசிக்கிறீங்க? 122ஆம் சங்கீதம். நல்ல கவனிங்க. உன் ஆலங்கத்துக்குள்ள சமாதானமும் இருப்பதாக. அல்லேலூயா. உன் அரண்மனைக்குள்ள சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ள மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கரெக்டா வாசிங்க. உன் அலங்கத்துக்குள்ள, உன் கட்டமைப்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் பேஸ்மெண்ட் இருக்குதோ, எங்கெல்லாம் உன் பிள்ளைங்க வாழ்றாங்களா அங்கெல்லாம் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. உன் அரண்மனைக்குள்ள நீ தங்கி தாபரிக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். அங்க இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், அதை எடுத்துன்னு போனா எனக்கு என்ன வசனம் நான் சொன்னாதான் பலிக்கும், வச்சிருந்தா பலிக்காது. இன்னைக்கு பைபிள் கூட நிறைய பேர் தலைமாட்டில் வச்சுக்கிறாங்க, இப்படி எடுத்துன்னு வராங்க. என்னம்மா எப்படிங்கிறேன்னா அப்படியே தாங்கிறேன் நானுன்னுவாங்க. ஐயோ நீ அப்படியே தான் இருப்ப, என்னையும் அப்படியே ஆக்கி விட்டுருவ, நீ ஆளை விடு என்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வசனம் சொல்லும் போது தான் பலிக்கும். 133ஆம் சங்கீதம் கடைசி வசனம், கடைசி பிளஸிங்கிக்கு இது ரொம்ப தேவையான வசனம். 133 அப்படிதான் நினைக்கிறேன் கடைசி.
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேல் ஒப்பா இருக்கிறது. ஹalleluya. ஃபர்ஸ்ட் அரண்மனை, அப்புறம் அலங்கம், இங்க இரங்கும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தம்பி? கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைக்கிறார். 3 காரியம் தாவீது சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பெலன், சமாதானம், ஆசீர்வாதம். இங்க இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? இங்க இந்த வசனம் வாசித்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம எல்லாத்தையும் சுகந்தரிப்போம். கேட்டவர்களா அல்ல, அதை கை கொண்டு அதன்படி நடப்போம். தேவன் நமக்கு துணையா இருப்பாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா?